புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவங்க வந்து வாழ்த்தலாம். இவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியினுடைய அலுவலகங்களை காத்து கிடக்கிறார். விஜயகாந்த கூட போய் சந்திக்கிறதுக்கு 2 பேர் வாசப்படியில் 2 மணி நேரமா காத்திருக்காங்க. இவ்வளவு இழிவு இந்த கொங்கு வேளாளர் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மூத்த இயக்கங்கள் இப்படி தவறாக இந்த சமூகத்திற்கு பொய்யான வாக்குறுதியை தந்து இந்த சாதி வணிகர்கள் சாதிய வியாபாரிகளாக இன்று கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை தடமாறி இருக்கிறது, மக்களை அடகு வைக்கிறது. இந்த நிலையிலிருந்து நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் அந்த அப்படிப்பட்ட இனத்துக்கான அந்த துரோகிகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு நம்முடைய இந்த லட்சிய இயக்கம் எந்த அரசியல் கட்சியோடு நாம் கூட்டணி வைக்கிற நிலை வருமானால் அதில் ஒட்டுமொத்த நம்முடைய மக்களினுடைய பேராதரவை உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய முடிவில் நாம் ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு வாக்கையும் சிந்தாமல் சிதறாமல் குடும்பம் குடும்பமாய் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலே இரவு பகல் பாராது நம்முடைய வாக்குகளை இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தினுடைய வாக்குகளையும் நாம் பதிவு செய்வதற்கு இயன்ற அளவு குடும்பம் குடும்பமாய் நாம் ஒவ்வொருவரும் பணி செய்ய வேண்டும். ஏனென்றால் வேறு எல்லா வகையான நம்முடைய சகோதர சமூகங்களும் அப்படிப்பட்ட அந்த அரசியல் நிலைப்பாட்டில் தொகுதி உடன்பாட்டில் கூடுதலான இடங்களை பெற்று மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய சமூகம் மட்டும் இன்று வரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட நம்முடைய சமூகத்தினுடைய சாதியினுடைய அடிப்படையில் பெற முடியவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியவில்லை. 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சாதி இயக்கங்களை தன்னுடைய கூட்டாளியாக வைத்துக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்களை கொடுத்தார். தொல் திருமாவளவனுக்கு. புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமிக்கு 10 இடங்களை கொடுத்தார் கருணாநிதி கலைஞர். முதலியார்களுக்கு ஏசி சண்முகத்திற்கு புதிய நீதி கட்சிக்கு 6 இடங்களை கொடுத்தார். கோணார்கள் இடையர்கள் என்று சொல்லப்படுகின்ற கண்ணப்பனுக்கு மக்கள் தேசம் கட்சி கண்ணப்பனுக்கு 6 இடங்களை கொடுத்தார் கலைஞர். அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவங்க ஏமாந்துருவாங்க. நீங்க போய் வாங்கிட்டு போய் தோத்து போக வேண்டாம், கேவலப்பட வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலேயே நேர்மையான காவல் அதிகாரி நம்ம நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி நல்ல கோவிந்தசாமியை ஈரோடு மாவட்டத்திலே 90 விழுக்காடு கொங்கு வேளாளர் கவுண்டரில் இருக்கிற பெரும்பான்மை மாவட்டத்தில் பெருந்துறை தொகுதியில போட்டியிட செய்தார்கள். பேருந்து சின்னத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 40,000 வாக்குகளில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் கொங்கு வேளாளர் கவுண்டருடைய வேட்பாளர். இந்தியாவிலேயே இவ்வளவு ஒரு மூடர்கள், இன உணர்வு இல்லாத, நன்றி இல்லாத சாதி உலகத்தில் வேறு ஏதாவது இருக்குமா? இதை விட சான்று தேவையா? இளையாங்குடியிலே கண்ணப்பன் வெறும் 280 ஓட்டிலே தோத்து போனார். வெறும் 400 ஓட்டிலே புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் தோற்று போனார். எல்லா சாதி தலைவன் அந்த தேர்தலில் தோத்து போனா. நம்முடைய தமிழ் சாதிகளிலேயே இன உணர்வு உள்ள அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரே சாதி மங்களூர் தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் தொல் திருமாவளவன் 65,000 வாக்குகள் பெற்று சட்டமன்றத்துக்குள்ள முதல் முறையா போனான். அவன் இவ்வளவு உணர்வுள்ள சாதி. பக்கத்து வீட்டில் இருக்கிற தமிழ் சகோதர சாதிகள் இன உணர்வு இல்ல, அரசியல் விழிப்புணர்வு இல்ல. ஐயா தொடர்வண்டி ரயிலுக்கு நேரம் போறாங்க. அப்படி ஏனைய சமூகங்கள் எல்லாம் அப்படி கூடுதலான இடங்களை பெற்று அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருந்த சூழ்நிலையில நம்முடைய வேளாளர் சமூகம், கொங்கு வேளாளர் சமூகம், கோடிக்கணக்கான நம்முடைய மக்கள் இந்த மண்ணில் தன்னுடைய சொந்த மண்ணில் பரம்பரையாக பூர்வீகமாக இருக்கிற சமூகம், தன்னை சொந்த மண்ணில் பெரும்பான்மை சமூகமாகவும் பூர்வகுடி மக்களாகவும் இருக்கிற நம்முடைய வேளாளர் சமூகம் இப்படி சொந்த இனத்தை தோற்கடித்து விட்டு யாருக்காகவோ திரைப்பட அல்லது திரைத்துறையிலே இருக்கின்ற அதிலே ஓய்வு பெற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது இந்தியாவிலேயே தமிழகத்திலேதான் அப்படிப்பட்ட ஒரு இழிவான கேவலமான கடைநிலை அரசியல். தமிழகத்திலே ஆந்திராவிலே கூட அந்த நிலை மாறி இருக்கிறது. ஆந்திராவிலே இதை விட திரையரங்குகள் தமிழகத்திலே விட கூடுதலாக இருக்கிறது. அங்கு கூட என் டி ராமாராவ் கூட உயிரோடு இருக்கும் பொழுதே தோற்கடிக்கப்பட்டார் அவருடைய மருமகனால. ஆனால் நம்முடைய இந்த மண்ணில் இன்று வரை தொடர்ந்து திரைப்படத்துறையிலே தொடர்பு இருக்கிறவர்கள் மட்டுமே ஆட்சிக்கு வர முடிகிறது. என்ன காரணம்?
தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாகவே அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இப்பொழுது விஜயகாந்த் போன தேர்தலிலே 3 மாதங்களுக்கு முன்பு கட்சியை துவக்கி 234 தொகுதிகளிலே போட்டியிட்டார். மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றார். என்ன காரணம்? திரை நடிகர்களுக்கு, குறிப்பாக ஓய்வு பெற்ற நடிகர்களுக்கு வாக்களிப்பது என்பது தமிழகத்திலேதான் நிலவுகின்ற ஒரு இழிவான கடைநிலை அரசியல். அப்பொழுது கூட தென் மாவட்டங்களிலும் வடக்கு மாவட்டங்களிலும் இருக்கிற வண்டியர்களும் தேவர்களும் நாடார்களும் வாக்களிக்கவில்லை. அங்கிருக்கிற ஆதி திராவிடர்களும் தேவேந்திர உழவு வேளாளர்களும் அவ்வளவு கூடுதலாக விஜயகாந்துக்கு வாக்களிக்கவில்லை. எங்கு வாக்களித்தார்கள் தெரியுமா? விஜயகாந்துக்கு இந்த சேலம் மாவட்டத்திலே, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே, தருமபுரி மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே, ஈரோடு மாவட்டத்திலே, திருப்பூர் மாவட்டத்திலே தான் விஜயகாந்த் அதிகமான ஓட்டு வாங்கினார். 25,000 வாக்கு. சிங்காரலூர் தொகுதியில் 33,000 வாக்கு. அப்படியெல்லாம் ஒவ்வொரு தொகுதிகளையும் கூடுதலா வாக்கு வாங்குறதுக்கு எது காரணம்? நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 2 சாதி, பெரிய சாதி. எந்த சாதி? ஒன்னு கொங்கு வேளாள கவுண்டன், நம்மோடு பின்னி பிணைந்து எல்லா வாழ்க்கையோடு காலமெல்லாம் வர்ற அருந்ததியர் சாதி. இந்த 2 பெரும்பான்மை சாதியும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி ஆட்சியாளரிடத்திலே, திரைப்பட நடிகரிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற நிலை எப்பொழுது மாறுவது? நம்முடைய காலத்தில் மாறவில்லை என்றால் நம்முடைய குழந்தைகள் அரசியல் செய்ய முடியுமா? நம்முடைய சிறு வயதுகளிலே நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் வயல்களிலே, காடு களங்களிலே பணியாற்றி மிக கடுமையான உடல் உழைப்பை செலுத்துகின்ற நாமே இப்பொழுது இவ்வளவு நெருக்கடியான இந்த போக்குவரத்து, பல்வேறு நெருக்கடியான போக்குவரத்துகளுக்கு மத்தியிலே இவ்வளவு ஒரு கடினமான ஒரு மாநாட்டை இவ்வளவு நம்முடைய தாய்மார்களும் இளைஞர்களும் மாணவர்களும் பெரியவர்களும் தன்னுடைய இந்த ஒரு நாளை ஒதுக்கிவிட்டு குடும்பம் குடும்பமாய் இந்த மாநாட்டிலே வந்து கலந்திருக்கின்ற இந்த நிலை வருங்காலத்திலே தொடர முடியுமா? நம்முடைய குழந்தை செல்வங்கள், நம்முடைய இப்ப நம்ம சாதியில யாரு கல்யாணம் பண்றதே கிடையாது. அந்த காலத்தில் அதிசயமா திருமணம் பண்ணினா சாமியார்னு சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொரு கிராமத்திலும் 40 சாமியார் 50 சாமியார் இருக்கிறாங்க. என்ன காரணம்? திருமணம் ஆகிறது இல்ல, பொண்ணு கிடைக்கிறது இல்ல. பொண்ணு எப்படி கிடைக்கும்? ஒரே ஒரு பொண்ணு 2 பேர் சேர்ந்து பெத்து அதை அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, லண்டனுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க இருக்கிற எப்படி நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கும்? எல்லா சாதியில இருக்கிறோம் அவ்வளவு குறைவா பெக்கிறாங்களா? இல்லையே. இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற எல்லாரும் 35 வயசு 40 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு குழந்தை பெற்று அதை ரொம்ப கஷ்டப்பட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி ஆட்டி வளர்த்து அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் அங்க அனாதையா சாகிறான், இங்க பெத்து வளர்த்து அனாதையா சாகிறான். இது ஒரு ஆரோக்கியமான மக்கள் சமூகத்திற்கு அடையாளமா? எவ்வளவு பெரிய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் கூட இப்படி அனாதையா உதவிக்கு ஆள் இல்லாம செத்து போறாங்க. குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டு வருகிறது. மானுடவியல், நம்முடைய இந்திய நுகர்வு கலாச்சாரம், நம்முடைய தமிழகத்தினுடைய நுகர்வு கலாச்சாரம் மக்களை மிக வேகமாக வாட்டி நோயாளிகளாக்கி வருகிறது. நம்முடைய தமிழகத்தில் 35 வருஷம் 40 வயசான எல்லாரும் சுகர் இருக்கிறான். இப்ப கிரவுண்ட்ல போனீங்கன்னா காலையில நகரத்தில் 10,000 பேர் இருந்தா 16,000 பேர் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் கேட்ட எல்லாரும் சுகர். இப்படி எல்லாம் இந்த சுகர்னு சொல்ற சர்க்கரை வியாதி வேற போது இருந்துச்சா? இல்லையே. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சமூக சீரழிவில் இருந்தும் நாம் அந்த நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து நாம் மடைமாற வேண்டும். ஒரு ஆரோக்கியமான அரசியல் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும். அது நம்முடைய வேளாளர் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த ஆரோக்கியமான அடையாளத்தை பதிவு செய்து மக்களை அமைப்பாக்க அணி திரட்டி ஒரு நேர்த்தியான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு கண்ணியமான, அர்ப்பணிப்புடன் உள்ள அரசியல் தமிழகத்திலே, இந்தியாவிலே அமைவதற்கும் தோன்றுவதற்கும் நம்முடைய மக்கள் சமூகம் துணை நிற்க வேண்டும் என்பது இந்த மாநாட்டில் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய சமூகம் எந்த தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் போட்டியிட்டாலும் நம்முடைய கூட்டணி இயக்கங்களுக்கு நாம் அனைவரும் தவறாமல் வாக்களித்து எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டுமோ அதை போன்று நம்முடைய சகோதர இயக்கங்களினுடைய தலைவர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களோடு அவர்களுடைய கூட்டணி தொகுதிகளிலே நமக்குள்ளே பரஸ்பரம் பங்கிட்டுக் கொண்டு அவர்களுடைய வெற்றிக்காகவும் நாம் அப்படி தொகுதி உடன்பாடு ஏற்படாத பட்சத்திலே நம்முடைய சமூக இயக்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்போம்.